55 வயதிற்கு பிறகு மலேசியர்களின் இபிஎஃப் சேமிப்பு ஓய்வூதியத்திற்கு போதுமானதாக இருக்காது. ஏனெனில் அவர்கள் அந்த நிதியை எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். இதற்கு மாறாக 55 வயதிற்கு முன்பே ஓய்வூதியத்திற்கு போதுமான சேமிப்பு உள்ளதா என்பதை வயதிற்கேற்ற அடிப்படை சேமிப்பு இலக்கை கொண்டு மதிப்பிடலாம். கடந்த ஜூலை 31ஆம் தேதி நிலவரப்படி 18 முதல் 55 வயதிற்குட்பட்ட 7.44 மில்லியன் உறுப்பினர்களில் 38.3% அல்லது 2.85 மில்லியன் பேர் இந்த அடிப்படை சேமிப்பை எட்டியுள்ளனர். இது 2022 டிசம்பரில் 30.4% இருந்தது குறிப்பிடத்தக்கது. இன வாரியான புள்ளி விவரங்களில் 1.38 மில்லியன் பூமிபுத்ராக்கள், 1.22 மில்லியன் சீனர்கள், 2,14,000 இந்தியர்கள், மேலும் 38,000 பிற இனத்தவர்களும் அடிப்படை சேமிப்பு இலக்கை எட்டியுள்ளனர். இருப்பினும் பூமிபுத்ராக்கள் மத்தியில் குறைந்த சேமிப்பு கோவிட்-19 தொற்று நோயின் போது மேற்கொள்ளப்பட்ட இபிஎஃப்பிலிருந்து பணத்தை மீட்கும் சிறப்பு நடவடிக்கைகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டது. தற்போது அரசாங்கம் ஓய்வூதியத்திற்கு நிலையான வருமானத்தை உறுதிப்படுத்த சேமிப்பை மீண்டும் கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்தி வருகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.